கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் மிக அன்போடு திரும்பவும் இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கனடாவில் எங்களுக்கு ஒரு மிக பெரிய பனிப்புயல் இப்பொழுது எங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் வீட்டில் அடைப்பட்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு எங்களால் செல்ல முடியாது. அதனால் நாங்கள் ஜூம் மூலமாக இந்த ஆராதனையை நடப்பிக்கிறோம். இந்தோனேஷியா தேசத்திலிருந்தும் இலங்கை தேசத்திலிருந்தும் இந்தியா தேசத்திலிருந்தும் எங்களோடு கலந்து கொண்டிருக்கும் அருமையான விசுவாசிகளுக்கு ஒரு விசேஷித்த அன்பான வரவேற்பு. நாங்கள் இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு தலைப்பின் கீழ் எங்கள் செய்திகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். முக்கியமானவை முதலில், முக்கியமானவை முதலில், ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். நாங்கள் முதலாவதாக கேட்ட பிரசங்கம், நாங்கள் தேவனை தேட வேண்டும், தேவனை தேடும் மக்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம், முக்கியமானவை முதலில், ஊக்கமாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அதை குறித்து எவ்வளவோ காரியங்களை நாங்கள் பார்த்தோம், படித்தோம். இன்று நாங்கள் பார்க்க போகும் முக்கியமானவை முதலில் என்ற செய்தி தொடரில் தேவ குரலுக்கு செவி கொடுப்போம். இன்று நாங்கள் முதலாம் பகுதியை பார்க்க போகிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தேவ கிருபையின்படி இரண்டாம் பகுதியை பார்க்க போகிறோம். தேவ குரலுக்கு செவி கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அநேக குரல்களுக்கு செவி கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அருமையானவர்கள், வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் உடன் வேலையாட்கள், அரசியல்வாதிகள் என்றெல்லாம் வெவ்வேறு குரல்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். ஆனால் நாங்கள் மிக முக்கியமாக செவி கொடுக்க வேண்டிய குரல் எங்களுடைய தேவனுடைய குரல். ஒரு சகோதரி சமீபத்தில் என்னிடம் கேட்டார்கள், தேவ குரலை நாங்கள் எப்படி கேட்கலாம்? இஸ் இட் அ ஆடிபிள் வாய்ஸ்? அதற்கு பதில், நாங்கள் தேவ குரலை முக்கியமாக எப்படி கேட்கிறோம்? தேவ வசனத்தின் மூலமாக. அதனால்தான் அந்த படத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம், திறந்திருக்கும் ஒரு வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை நாங்கள் ஒழுங்காக வாசிக்கும் பொழுது நாங்கள் தேவ குரலை கேட்க போகிறோம். ஸோ இந்த செய்தியை நாங்கள் 2 முக்கிய பிரிவுகளாக பிரித்து படிக்க போகிறோம். அடுத்த ஸ்லைடில் நாங்கள் பார்க்க போகிறோம், ஏ என்ற வார்த்தையின் கீழ் அதிசயமான தேவ வசனம். உங்கள் கையிலும் என் கையிலும் இருக்கும் தேவ வசனம் உண்மையாகவே ஒரு அதிசயம். இட் இஸ் அ மிரக்கல். த பைபிள் இஸ் அ மிரக்கல். ஏன் நாங்கள் அதை ஒரு அற்புதம் என்று கூறுகிறோம், அதிசயம் என்று கூறுகிறோம்? இந்த புள்ளி விவரங்களை பாருங்கள். வேதத்தின் சில பகுதிகள் 7000 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 7000. முழு வேதமும் 700 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. வைக்லிஃப் பைபிள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்ற அந்த ஆர்கனைசேஷன் தங்களுடைய முழு நேரத்தையும் கவனத்தையும் முயற்சிகளையும் எதில் செலவழிக்கிறார்கள்? வேதம் இல்லாத மக்கள் மத்தியில், தங்கள் சொந்த மொழியில் வாசிக்க முடியாமல் இருக்கும் மக்கள் மத்தியில் அவர்கள் போய் வாழ்ந்து அந்த மொழியில் அந்த வேதத்தை மொழிபெயர்ப்பது. ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வைக்லிஃப் பைபிள் டிரான்ஸ்லேட்டர்ஸ். இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். எங்கள் கையில் இருக்கும் வேதம் கிட்டத்தட்ட 1500 வருட காலத்தில் 40 எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட வேத புத்தகம். அதே ஒரு அதிசயம். இந்த 40 எழுத்தாளர்களும் ஒரு ஹோட்டலில் தங்கி தங்கள் கருத்துக்களை பரிமாறி வேதத்தை எழுதவில்லை. அவர்கள் வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்தார்கள். கிட்டத்தட்ட 1500 வருட காலமாக அவர்கள் தங்கள் சொந்த சிந்தனையின்படி அவர்கள் வேதத்தை எழுதி, அது இன்று எங்களுடைய கையில் வேத புத்தகமாக ஆண்டவரால் கொடுக்கப்பட்டுள்ளது.
ஆனால் நாங்கள் கவனிக்க வேண்டிய 2 முக்கிய வசனங்கள் உண்டு. அதை நீங்கள் திரையில் பார்க்கலாம். 2 பேதுரு 1:21 தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்தாவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள், வேதத்தை எழுதினார்கள். 2 முக்கிய வார்த்தைகள், அதை நாங்கள் கோடிட்டிருக்கிறோம். பரிசுத்த மனிதர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு வேதத்தை எழுதினார்கள். இது அவர்களுடைய சொந்த சிந்தனைகள், கருத்துக்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எதை அவர்கள் எழுத வேண்டுமோ அதை அவர்களுக்கு சுட்டி காட்டினார். அதன்படி அவர்கள் தங்களுடைய திறமைகளை பாவித்து அவர்கள் வேத புத்தகத்தை எழுதி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 3:16 இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தேவ வாக்கியங்கள் எல்லாம், எல்லாம் என்ற அந்த வார்த்தையை உங்கள் வேதத்தில் கோடிட்டுக் கொள்ளுங்கள். தேவ வாக்கியங்கள் எல்லாம், ஆல் ஸ்கிரிப்சர், தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்ப வேதத்தை யார் எழுதினார் என்ற கேள்விக்கு நாங்கள் 2 விதமாக பதில் கொடுக்க முடியும். மனிதர்கள், பரிசுத்த மனிதர்கள் வேதத்தை எழுதினார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் மேலாக பரம எழுத்தாளர் யார்? பரிசுத்த ஆவியானவர். So 2 answers to the question who wrote the Bible. Godly men, yes, but they were governed and the Holy Spirit superintended over them in the writing of scripture. இப்பொழுது நாங்கள் 2ஆம் முக்கிய குறிப்பை பார்க்க போகிறோம். பி என்ற எழுத்தின் அடியில் அத்தியாவசியமான தேவ வசனம். The Bible is indispensable, absolutely necessary for all of us. அத்தியாவசியமான தேவ வசனம். தேவ வசனம் ஒரு அதிசயம் மாத்திரமல்ல, அது அத்தியாவசியமாக அமைகிறது உங்கள் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும். ஸோ இதை குறித்து நாங்கள் கிட்டத்தட்ட 12 குறிப்புகளை பார்க்க போகிறோம். இந்த 12 குறிப்புகளும் மிக மிக முக்கியம். உங்களால் எழுதி கொள்ள முடியும் என்றால் எழுதி கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நாங்கள் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்பி வைப்போம். மாத்திரமல்ல, இந்த ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். முதலாவது, ரட்சிப்புக்குள் நம்மை வழிநடத்தும் ரட்சிப்பின் நிச்சயத்தை வேதம் நமக்கு தரும். இந்த 2ம் முக்கியம். வேதத்தின் மூலமாகத்தான் நாங்கள் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வருகிறோம். ரட்சிப்பின் அறிவை பெற்றுக்கொள்கிறோம். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதும் எங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம். அந்த சந்தேக நேரங்களில் ரட்சிப்பின் நிச்சயத்தை நமக்கு தருவது பரிசுத்த தேவ வசனம். 2 தீமோத்தேயு 3:15 இவ்விதமாக வாசிக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். இது பவுல் தீமோத்தேயுவை குறித்து கொடுத்த சாட்சி. தீமோத்தேயு சிறு வயது முதல் வேதம் அவனுக்கு கற்பித்து கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக தீமோத்தேயு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்தார். எங்கள் சகோதரி எங்கள் பிள்ளைகள் மத்தியில் நடைபெறும் ஊழியங்களுக்காக ஜெபித்தார்கள். அது எவ்வளவு முக்கியமான ஊழியம். சிறு வயது முதல் எங்கள் குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு நாங்கள் வேதத்தை கற்பித்து கொடுப்பது. ஏன்? அதன் மூலமாக மாத்திரம்தான் அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வர முடியும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 15 பவுல் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை, சுவிசேஷத்தை உறுதிப்படுத்தும் பொழுது பாருங்கள் அவர் எழுதிய வார்த்தைகள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, கோடிட வேண்டிய முக்கிய வார்த்தை வேத வாக்கியங்களின்படி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருந்தது. ஆண்டவர் நமக்காக மரிப்பார்,
பாவ நிவாரண பலியாக மரிப்பார், தேவ ஆட்டுக்குட்டியாக மரிப்பார் என்று தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னமே சொல்லப்பட்டிருந்தது. 4ஆம் வசனத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. திரும்பவும் கோடிட்டுக் கொள்ளுங்கள், வேத வாக்கியங்களின்படி. அப்ப ஆண்டவருடைய பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் எல்லாம் வேத வாக்கியங்களில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருந்தது. அதை இப்பொழுது பவுல் கொரிந்தியர் சபையாருக்கும் 21ஆம் நூற்றாண்டில் வாழும் உங்களுக்கும் எனக்கும் அதை அவர் உறுதிப்படுத்துகிறார், வேத வாக்கியங்களின் படி. ரட்சிப்பு ஒரு அருமையான அனுபவம். ஆனால் அந்த அனுபவம் எங்களுக்கு எப்படி வரும்? அறிவின் மூலமாக. அறிவின் மூலமாக. அந்த அறிவு எங்கிருந்து எங்களுக்கு வருகிறது? வேத வசனத்தின் மூலமாக. அதனால்தான் நாங்கள் எப்பொழுதும் வேத வசனத்தை பாவிக்கிறோம், வேத வாக்கியங்களை சுட்டி காட்டுகிறோம். அதன் மூலமாக நாங்கள் இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வர வேண்டும். ஆண்டவரோடு எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் உறவு ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த உறவு இருந்தால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளர்ச்சி அடைய முடியும். இப்பொழுது நாங்கள் 2ஆம் குறிப்பை பார்க்க போகிறோம். ஏன் வேதம் எங்களுக்கு அத்தியாவசியம்? நாம் நடக்க வேண்டிய பாதையை வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டும். The Bible shows us the path in which we should walk. சங்கீதம் 119 இந்த வசனத்தை வாசிக்கின்றோம். உங்களில் அநேகருக்கு இது நன்றாக தெரிந்த வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நீங்கள் இந்த படத்தை பார்த்தால் அந்த அந்த ஒரு லென்டன் இருக்கு. இந்த லென்டனை, இந்த தீபத்தை நாங்கள் கையில் பிடித்து கொண்டு பாதையில் நடப்போம். இந்த தீபம் 2 காரியங்களை செய்யும். ஒன்று, நான் எடுக்க வேண்டிய அடுத்த படி என்ன, நெக்ஸ்ட் ஸ்டெப், அந்த தீபம் அதை எனக்கு சுட்டி காட்டும். மாத்திரமல்ல, அந்த தீபத்தின் மூலமாக பாதையில் வெளிச்சத்தை காண்பித்து நான் இன்னும் எவ்வளவு படிகளை முன்னோக்கி எடுக்க வேண்டும் என்பதையும் அது சுட்டி காட்டும். It will show me the next step, but it will also show me future steps. அதுதான் வேதத்தின் அருமை. நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டும். உதாரணமாக, நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தை வாசித்தால், அது நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கட்டாயமாக மாசத்துக்கு ஒரு முறையாவது வாசிக்க வேண்டிய புத்தகம். அந்த புத்தகத்தில் எங்கள் வாழ்க்கையை குறித்து நாங்கள் அறிய வேண்டிய எல்லா சத்தியங்களும் எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. அது பணமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், பாலியல் பரிசுத்தமாக இருக்கலாம், ஏன் குடியை குறித்து கூட அந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எங்கள் கோபத்தை நாங்கள் எப்படி அடக்கலாம், இவை எல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. நாங்கள் எப்படி வாழ வேண்டும், நாங்கள் எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்பதெல்லாம் திட்ட தெளிவாக வேதத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. 3ஆவதாக, தேவ வசனம் ஜீவனுள்ள தேவ வசனம். பாவத்தில் மரித்திருக்கும் எங்களை ஜீவனுள்ளதாக மாற்றுவது எது? தேவ வசனம். பாருங்கள் பேதுரு என்ன சொல்றார் என்று. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே என்று சொன்னால், அதற்கு இன்னும் ஒரு வார்த்தையை நீங்கள் பாவிக்க வேண்டும் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டோம். தேவ வசனம் ஒரு அழிவில்லாத வித்து. அந்த வித்து எங்கள் இருதயத்தில் விதைக்கப்படும் பொழுது, இருதயம் என்னும் நிலத்தில் அது விதைக்கப்படும் பொழுது, ஏற்ற காலத்தில் அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கும். முளைத்து
அது ஒரு மரமாக வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பிக்கும். வேரெடுத்து அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த வித்து அழிவில்லாத வித்து மாத்திரமல்ல, இதற்குள் ஜீவன் இருக்கின்றது. ஜீவன் இருக்கின்ற படியால் தான் அது முளைக்கின்றது, முளைத்து கனி கொடுக்கின்றது. அதனால் தான் ஒவ்வொரு முறையும் நான் வேதத்தை கற்பித்துக் கொடுக்கும் பொழுது, பிரசங்கங்களை கொடுக்கும் பொழுது இந்த ஒரு வசனத்தை மனதில் வைத்துதான் நான் பிரசங்கங்களை கொடுப்பேன். நான் இப்பொழுது மக்களுடைய உள்ளத்தில் தேவ வசனத்தை விதைக்கிறேன். I am sowing the seed of God's word into the hearts of people. ஆனால் அதை முளைக்க செய்யும் வல்லமை எனக்கு இல்லை. அது பரிசுத்தாவியானவருக்கு மாத்திரம்தான் உண்டு அந்த வல்லமை. பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார்? உள்ளத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதையை சரியான காலத்தில், நேரத்தில் முளைக்க செய்கிறார். அநேக முறை அவர் இந்த சூழ்நிலைகளை பாவிக்கிறார், அந்த விதைகள் வேரெடுத்து முளைக்க ஆரம்பிப்பதற்கு. ஜீவனுள்ள தேவ வசனம், அதை மறக்கவே வேண்டாம். நாங்கள் உயிருள்ளவர்களாக மாற்றம் அடைகிறோம் தேவ வசனத்தின் மூலமாக. பாவத்தில் மரித்திருக்கும் நம்மை உயிர்ப்பிப்பது தேவ வசனம். அதனால் தான் பாருங்கள், பிசாசு எவ்வளவு போராட்டம் போராடுகிறான். வேதத்தை நாங்கள் வாசிக்காதபடி, வேதத்திற்கு செவி கொடுக்காதபடி எவ்வளவோ கவன சிதறலை கொண்டு வருகிறான். அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும் தேவ வசனத்தின் வல்லமை, தேவ வசனத்தின் மகிமை. பிசாசுக்கு நாங்கள் எவரும் இடம் கொடுக்க கூடாது. அதனால்தான் நாங்கள் கொஞ்சம் குறிப்புகள் எழுதுவது மிக அவசியம் என்பதை நான் எப்பொழுதும் வற்புறுத்தி கூறுவேன். பைபிள் ஒரு பக்கத்தில், குறிப்பு புத்தகம் மற்ற பக்கத்தில், கையில் பேனா, அவற்றை வைத்து ஏதோ நீங்கள் கேட்கும் காரியங்களில் சிலவற்றையாவது எழுதினால் அது ஆழமாக உங்களுடைய மனதிலும் உள்ளத்திலும் பதியும். சும்மா கேட்டுக்கொண்டிருந்தால் மாத்திரம் என்ன நடக்கும்? மற்ற காது கூடாக வெளியே வந்துவிடும். அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. நான்காவது, இந்த வேத வசனம் ஏன் அத்தியாவசியம்? அது வல்லமையுள்ள தேவ வசனம். இட் இஸ் பவர்ஃபுல். யாக்கோபு 1:21 ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு, எங்களுடைய பொறுப்பு அங்கே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. எங்கள் பாவங்களை அடையாளம் கண்டு கொண்டு நாங்கள் அவற்றை எங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். எப்படி நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும் குப்பையை அப்புறப்படுத்துகிறோமோ, எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் குப்பையையும் நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டும், தேவனுடைய உதவியோடு, வல்லமையோடு. உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்கிற வல்லமையுள்ளதாயுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு வசனத்தை வைத்தே நாங்கள் ஒரு 45 நிமிஷ பிரசங்கத்தை கொடுக்க முடியும். கோடிட வேண்டிய முக்கிய வார்த்தை என்ன? வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற தேவ வசனம். நாங்கள் பாவத்தை அப்புறப்படுத்தும் பொழுது எங்கள் உள்ளத்தை நாங்கள் தயார் செய்கிறோம் தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு. அந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் வல்லமையாக கிரியை செய்யும். டைனமைட், இதுக்கு பாவிக்கப்படும் வார்த்தை டைனமைட். உங்களுக்கு தெரியும் டைனமைட் ஏன் பாவிக்கப்படும்? கற்பாறைகளை துண்டு துண்டாக வெடித்து அதை பிரயோஜனமுள்ள காரியங்களுக்கு பாவிப்பதற்காக. ஒரு பெரிய கற்பாறையை நாங்கள் பிரயோஜனமுள்ள விதமாக பாவிக்க முடியாது. அது துண்டு துண்டாக உடைக்கப்பட வேண்டும். அதற்கு டைனமைட் பாவிப்பார்கள். அதே மாதிரி எங்கள் கடினமான உள்ளங்களை வெடிக்க வைப்பது எது? தேவ வசனம். கடின உள்ளங்களை வெடிக்க வைப்பது தேவ வசனம். அதனால்தான் நாங்கள் ஒரு விதத்தில் கொஞ்சம் பயப்பட வேண்டும். ஒவ்வொரு முறையும் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது டைனமைட் வெடிக்க போகுது எங்களுடைய உள்ளத்தில். உதாரணம், கணவர்களாகிய நாங்கள் எங்கள் மனைவிகளை நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அது டைனமைட்,
பயங்கர டைனமைட். நாங்கள் எங்கள் மனைவிகளை நேசிக்கிறோமா? எப்படி நேசிக்கிறோம்? அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமையும். பாருங்கள், எங்களுடைய இன்னும் ஒரு பொறுப்பு ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்டுள்ளது, சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தோடு போட்டி போட வேண்டாம், வேதத்தோடு விவாதிக்க வேண்டாம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது எங்கள் வாழ்க்கையில் செயல்படும், எங்கள் வாழ்க்கையில் வல்லமையாக செயல்படும். அது நான்காவதாக தேவ வசனத்தின் அத்தியாவசியம், வல்லமையுள்ள தேவ வசனம். அடுத்ததாக ஐந்தாவதை பார்ப்போம். தேவ வசனத்தின் 4 முக்கிய நோக்கங்கள். இது 2 தீமோத்தேயு 3:17 சொல்லப்பட்டுள்ளது. அவைகள் தேவ வசனம் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. 4 முக்கிய நோக்கங்கள். முதலாம் நோக்கம் என்ன? உபதேசம். நாங்கள் எதை எதை விசுவாசிக்க வேண்டும் என்பதை வேத வசனம் உங்களுக்கு காண்பிக்கும். டாக்ட்ரின், டீச்சிங், வாட் ஐ நீட் டு பிலீவ், உபதேசம். 2ஆம் நோக்கம் கடிந்து கொள்ளுதல். வேத வசனம் என் வாழ்க்கையின் பாவங்களை, பிழையான மனப்பான்மைகளை சுட்டிக்காட்டும், ஒரு குற்ற மனசாட்சியை உருவாக்கும். அப்பொழுது நாங்கள் உடனடியாக ஆண்டவரிடம் ஓடி வந்து அவருடைய திரு இரத்தத்தால் கழுவப்படுகிறோம். So the word of God will rebuke me. என் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பிழையான காரியங்களையும் அது சுட்டி காட்டும். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 3ஆம் நோக்கம், ஒரு முக்கிய நோக்கம், சீர்திருத்தல். என்னை கடிந்து கொள்வது மாத்திரமல்ல, நாங்கள் எடுக்க வேண்டிய சரியான படிகளை எங்களுக்கு காண்பிக்கும். இந்த விதத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் என்று வேத வாக்கியம் எங்களுக்கு சுட்டி காட்டும். ரைட்? It is a corrective. It corrects us. நாங்கள் இந்த பாதையில் தான் பிரயாணிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டும். இன்னும் ஒரு முக்கிய நோக்கம், நீதியை படிப்பிக்கும். நீதி என்று சொன்னால் சரியான, நேர்மையான ஒரு வாழ்க்கையை நான் எப்படி வாழ முடியும். ஆங்கிலத்தில் சொல்லலாம், a life of integrity, a life of character. ஒரு நேர்மையான வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கையை நான் எப்படி வாழ முடியும்? அதை வேத வாக்கியம் மிக தெளிவாக எங்களுக்கு சுட்டி காட்டும். இந்த 4 நோக்கங்களையும் மனதில் வைத்து நாங்கள் வேதத்தை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். எங்கள் அறிவுக்காக மாத்திரம் அல்ல, அது எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லலாம், the Bible was not given for information only, it is given for transformation. Transformation. அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். 6ஆவதாக பார்க்க போகிறோம். தேவ வசனம் ஏன் அத்தியாவசியம்? 6ஆவது, சத்திய வசனம், அது நம்மை பரிசுத்தமாக்கும். தேவ வசனம் சத்திய வசனம். நாங்கள் வாழும் இந்த பூமியில், உலகத்தில் எவ்வளவோ பொய்களை கேட்கிறோம். பிசாசு எல்லா பொய்களுக்கும் தகப்பன். ஒவ்வொரு நாளும் பிழையான பொய், ஃபேக் நியூஸ் எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எவ்வளவோ பொய் காரியங்களை நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் எப்படி சத்தியத்தில் நிலைத்திருக்க முடியும்? வேதத்தின் மூலமாக. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். நீதிமொழிகள் 30 தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், முற்றிலும் பரிசுத்தமானவைகள். 2 காரியங்கள் நடக்கும். வேத வசனம் எங்களுக்கு சத்தியத்தை காண்பிக்கும், மாத்திரமல்ல எங்களை பரிசுத்தமாக்கும். அந்த 2ம் எப்பொழுதும் ஒன்றாக செயல்படும், சத்தியமும் பரிசுத்தமும். பொய் இருக்கும் இடத்தில் பாவம் காணப்படும், பாவ அடிமைத்தனம் காணப்படும். சத்தியம் இருக்கும் இடத்தில் பரிசுத்தம் காணப்படும். 7ஆவதாக, வேதம் ஏன் அத்தியாவசியம்? வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கும். அதைத்தான் நாங்கள் அந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பார்த்தோம். 11ஆம் வசனத்தில்
அன்றியும் அவைகளால் தேவ வசனத்தால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், எச்சரிக்கை பெற்றுக்கொள்கிறேன். ஸோ எங்களுக்கு இங்கே கனடாவில் இந்த முழு வாரமும் எச்சரிக்கை கொடுத்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை பயங்கர பனிப்புயல் வீசப்போகிறது, அதனால் கவனமாக இருங்கள், வெளியே எங்கேயும் போக வேண்டாம், வீட்டில் போதிய அளவு உணவு தண்ணீர் எல்லாம் இருக்கின்றதா என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார்கள். ஸோ அநேகர் அந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த முழு தினமும் வீட்டில் தான் இருக்க போகிறார்கள். என்னை போன்றவர்களுக்கு அது சரியான கஷ்டம். விசேஷமாக கர்த்தருடைய தினத்தில் வீட்டில் எப்படி இருப்பது? ஆலயத்துக்கு தானே போகணும், தேவ ஜனத்தோடு காணப்பட வேண்டுமே. ஸோ அது ஒரு பெரிய சவால். ஆனால் எச்சரிக்கைகளை ஏற்றுக்கொள்வது அவசியம், இல்லாவிட்டால் அது எங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அபாயங்களை கொண்டு வரும். ஸோ வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சிவப்பு விளக்கு எரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் கையில் எப்பொழுதும் ஒரு சிவப்பு பேனா இருக்க வேண்டும். அந்த சிவப்பு விளக்கு எரியும் பொழுது அந்த வசன பக்கத்துல ஒரு சின்ன கொடியை போடுங்க, ரெட் பிளாக். இல்லாவிட்டால் ஒரு சிவப்பு விளக்கை நீங்கள் வரைந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியும், இது ஒரு சிவப்பு விளக்கு என் வாழ்க்கையில், இதை நான் சரிப்படுத்த வேண்டும். சரிப்படுத்தாவிட்டால் எனக்கு பெரிய ஆபத்துகள் வரும், இழப்புகள் வரும். ஸோ வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கும். எட்டாவதாக, வேதமே அத்தியாவசியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு கற்பிக்கும். அதே சங்கீதம் 19 நாங்கள் வாசிக்கின்றோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வேதத்திற்கு நாங்கள் ஒரு பெயரை கொடுக்கலாம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற பெயரை நாங்கள் வேதத்துக்கு கொடுக்க முடியும். The fear of the Lord. ஸோ வேதம் எங்களுக்கு அதை கற்பித்து கொடுக்கும். தேவனுக்கு முன்பாக நாங்கள் ஏன் நடுங்க வேண்டும்? தேவனுக்கு முன்பாக நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? அப்படி நாங்கள் பயப்பட்டால் எங்கள் வாழ்க்கையில் காணப்படும் நன்மைகள் என்ன? ஸோ அது எங்களுக்கு மிக மிக முக்கியம். தேவ பயம். மனித பயத்தில் நாங்கள் வாழக்கூடாது, பிசாசின் பயத்தோடு நாங்கள் வாழக்கூடாது, வியாதி பயத்தோடு நாங்கள் வாழக்கூடாது, விபத்து நடைபெறுமோ என்ற பயத்தோடு நாங்கள் வாழக்கூடாது. தேவ பயம். தேவ பயத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். வேதம் அதை எங்களுக்கு கற்பித்து கொடுக்கும். அந்த நீதிமொழிகள் புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் எவ்வளவோ இடங்களில் தேவ பயம் எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. வரை விளக்கணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, அறிகுறிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள் இன்று ஒரு தீர்மானத்தை எடுத்தால், இன்று தொடக்கம் நான் நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்க போகின்றேன் என்ற தீர்மானத்தை எடுத்தால் அது ஒரு மிக நல்ல தீர்மானம். 9வது, வேத வாக்கியம் ஏன் அத்தியாவசியம்? ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும், ஜெபத்திற்கு அற்புத பதில்களை கொடுக்கும். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள், அதுதான் தேவ வசனம், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எவ்வளவு அருமையான ஒரு ஜெப வாக்குத்தத்த வசனம். ஆனா நிபந்தனைகள் 2 இருக்கு. நாங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது உறவு. நிலைத்திருப்பது என்று சொன்னால் அவரோடு ஒரு உறவு இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அவருடைய வார்த்தைகள் ஆழமாக எங்களுடைய உள்ளங்களை ஊடுருவி வேறெடுத்து வளர ஆரம்பிக்க வேண்டும். அந்த தேவ வசனம் எங்கள் உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது எங்களுடைய ஜெப வாழ்க்கை மாற்றம் அடையும். அந்த வேத வசனங்களின்படி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்போம். அப்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு பதில்களை கொடுப்பார், ஆச்சரியமான பதில்களை கொடுப்பார். ஸோ ஜெபத்தை குறித்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு முக்கியமான புத்தகம் இருக்கு, அதுதான் வேத புத்தகம். ஜெபத்தை குறித்து வேதத்தில் கிட்டத்தட்ட 300 ரெஃபரன்சஸ் இருக்கு. 300 ரெஃபரன்சஸ் இன் த பைபிள் அபவுட் பிரேயர்.
இவற்றை எல்லாம் நாங்கள் ஒழுங்காக படித்தால் எங்களுடைய ஜெப ஜீவியம் எவ்வளவு ஆழமாக்கப்படும், எங்களுடைய ஜெப ஜீவியம் எவ்வளவு வெற்றிகரமான ஒரு ஜீவியமாக அமையும். 10வது, ஏன் வேத வசனம் அத்தியாவசியம்? மாபெரும் சந்தோஷத்தை கொடுக்கும். எரேமியா தீர்க்கதரிசி மிகவும் மனம் நொந்து ஊழியத்தை கூட விட்டு விடலாமோ என்று அவன் சோதிக்கப்பட்ட நேரத்தில் அவன் என்ன செய்தான்? எரேமியா, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு அருமையான வசனம்! தேவ வசனத்தை எரேமியா கேட்டதும் அதை குறித்து அவன் சிந்தனை செய்ய ஆரம்பித்தான், தியானிக்க ஆரம்பித்தான். அந்த உட்கொண்டேன் என்ற வார்த்தையின் அர்த்தம் அதுதான். அதை அவன் தியானித்தான். மெடிடேஷன், தேவ வசனத்தை தியானித்தான். அதை உணவாக சாப்பிட்டான். அந்த வார்த்தைகள் அப்பொழுது எரேமியாவுக்கு எதை செய்தது? ஒரு மாபெரும் சந்தோஷத்தை கொண்டு வந்தது. அருமையானவர்களே, சந்தோஷத்தின் ரகசியம் தேவ வசனம். மறக்கவே வேண்டாம். நாங்கள் எவ்வளவு சோர்ந்து போயிருந்தாலும், நொந்து போயிருந்தாலும், துக்கப்பட்டிருந்தாலும், எங்களுக்கு மாபெரும் சந்தோஷத்தை கொடுப்பது தேவ வசனம். வாசிப்பது மாத்திரம் போதாது, அதை நாங்கள் தியானிக்க வேண்டும். அதை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அடுத்த வாரம் உங்களுக்கு எடுத்து சொல்வேன். ஆனால் இப்பொழுது இந்த 10ஆம் காரியம் அது எங்களுக்கு மாபெரும் சந்தோஷத்தை கொடுக்கும். இப்ப 11ஆம் காரியத்தை பார்ப்போம். அது மாபெரும் சமாதானத்தை கொடுக்கும். 3 மாபெரும் காரியங்கள். மாபெரும் சந்தோஷம், சங்கீதம் 119 படி மாபெரும் சமாதானம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடறல் அடைய மாட்டார்கள். சமாதானத்தின் ரகசியம் என்ன? சமாதான பிரபுவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவ வசனம். சமாதானமற்ற நிலைமைகளில், குழப்பமடைந்த நிலைமைகளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சிலர் என்ன செய்வாங்க? தண்ணி போடுவாங்க. அப்படியே தண்ணி போட்டா இதெல்லாம் சரியாகும். தண்ணி என்றா உங்களுக்கு தெரியும், இந்த சாதாரண தண்ணி அல்ல, மட்ட தண்ணி, பிசாசின் தண்ணி. இல்லை, நாங்க தண்ணி எடுக்க மாட்டோம். தேவ வசனத்தை நேசித்து அதை வாசித்து அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு மிகுந்த கிரேட் பீஸ் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆங்கிலத்தில். மாபெரும் சமாதானத்தை தேவ வசனம் நமக்கு கொடுக்கும். 12வது, மாபெரும் பலன் வெகுமதிகளை கொடுக்கும். சங்கீதம் 19, அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. மிகுந்த என்ற வார்த்தை, கை கொள்ளுதல் என்று சொன்னால் கீழ்ப்படிதல். நாங்கள் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தால் என்ன நடக்கும்? கிரேட் ரிவார்ட்ஸ், மாபெரும் வெகுமதிகள், பலன் எங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த 3 போதும் தானே எங்களுக்கு. மாபெரும் சந்தோஷம், மாபெரும் சமாதானம், மாபெரும் வெகுமதிகள். What an incentive to be a diligent student of God's word. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். உங்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட போகிறது வேதத்தை ஆழமாக படிப்பதற்கு. இன்று ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு அந்த லிங்க் உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு வைப்போம். 7 மணிக்கு இன்று நாங்கள் சங்கீதம் 115 படிக்க போகிறோம் ஆழமாக. யார் உண்மையான தேவன்? எப்படி எங்களுக்கு தெரியும் அவர் தான் உண்மையான தேவன்? சங்கீதம் 115. அதில் கலந்து கொள்ளுங்கள். ஆழமாக வேதத்தை ஒன்றாக படிப்போம். அப்பொழுது மாபெரும் சந்தோஷம் ஏற்படும், மாபெரும் சமாதானம் ஏற்படும், மாபெரும் வெகுமதிகள் நமக்கு கொடுக்கப்படும். அடுத்த ஸ்லைடில் நாங்கள் இறுதியாக இதை இப்பொழுது முடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட்.
நாங்கள் எப்பொழுதும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி உண்டு, அது வரவில்லை என்று நினைக்கிறேன், ஆனால் அதை நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். இதுதான் நாங்கள் எப்பொழுதும் கேட்க வேண்டிய கேள்வி. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 4:3 அதை குறித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 4:3 வாட் டஸ் த பைபிள் சே? எந்த காரியத்தை குறித்தும் கேள்விக்குறிகள் எழும்பும் பொழுது நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, வேதம் என்ன கூறுகிறது? வாட் டஸ் த பைபிள் சே? வேதம் எல்லா விசுவாச உபதேசங்களுக்கும் நடைமுறை செயல்களுக்கும் உறுதி வார்த்தை. அதை நாங்கள் விவாதிக்க முடியாது. The Bible has the final say on all matters of faith and all matters of practice. That's it. No debate. No debate. So எப்பொழுதும் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, what does the Bible say? வேதம் என்ன கூறுகிறது? ஸோ இந்த செய்தி மூலமாக நான் உங்களை ஊக்குவித்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன், வேதத்தை நேசிப்பதற்கும் இன்னும் அதிகமாக வேதத்தோடு நேரம் செலவழிப்பதற்காகவும். அதில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். இன்று சாயந்தரம் 7 மணிக்கு எங்கேயும் போக முடியாது, பனிப்புயல். நீங்கள் எங்களோடு ஒன்று சேர்ந்து சங்கீதம் 115 கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிப்போம். உம்முடைய வேதம் அதிசயமான வேதம் ஆண்டவரே, மாத்திரமல்ல, உம்முடைய வேதம் எங்களுக்கு எவ்வளவு அத்தியாவசியம். அதை குறித்து 12 காரியங்களை படித்தோம் ஆண்டவரே. பிசாசானவன் இந்த வசனங்களை எங்கள் மனதிலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் திருடாதபடிக்கு நாங்கள் அதை காத்து கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை எவ்வளவு அவசியம். Lord, may we all be diligent students of your word, Lord. May we train our minds to ask that one question, what does the Bible say? And for us, Lord, to have great peace and to have great joy and to receive great rewards, because we are, Lord, trusting in your word and building our lives on your word. To you be praise and glory both now and forevermore. Amen. Amen.